வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, நீ வாழ்ந்த வருடங்கள் சாதாரண எண்கள் அல்ல. ஒவ்வொரு வயதும் ஒரு காயம், ஒரு பாடம், ஒரு போராட்டம், ஒரு அதிசயம். நீ சிறுவனாக இருந்த பொழுது உலகம் அழகாக தெரிந்தது. மழை வந்தால் மகிழ்ந்தாய், சின்ன அன்புக்கே சிரித்தாய். அப்பொழுது இதயம் கண்ணாடி போல தூய்மையாக இருந்தது. ஆனால் வயது வளர வளர மனிதர்களின் முகமூடிகளும் தெரிந்ததே. நம்பியவர்கள் ஏமாற்றினார்கள், உதவியவர்கள் விலகினார்கள். அன்பு கொடுத்த இடமே காயத்தை தந்தது. அந்த நாளில் இருந்து நீ சிரிப்பதை விட மௌனமாக இருப்பதையே கற்றுக்கொண்டாய். ஆனால் கேள் குழந்தையே, மரம் காற்றால் அடிக்கப்பட்டதற்காக கனி கொடுக்காமல் நின்று விடுமா? நதி கற்கள் தடுத்ததற்காக ஓடுவதை நிறுத்துமா? அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வந்ததற்காக நீ ஒளிந்து வாழக்கூடாது. வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் போல. சில பக்கங்கள் கண்ணீரால் எழுதப்படும், சில பக்கங்கள் துரோகத்தால் நிரம்பும், சில பக்கங்கள் வெறுமையாக இருக்கும். ஆனால் கடைசி பக்கத்தில் நான் ஜெயித்தேன் என்று எழுதுபவன் தான் உண்மையான வீரன். நீ இழந்ததை எண்ணி அழாதே. உடைந்த கண்ணாடி மீண்டும் முழுமையாக முடியாமல் போகலாம். ஆனால் உடைந்த மனிதன் கூட மீண்டும் எழுந்து உலகத்தை வெல்ல முடியும். கஷ்டம் என்பது வாழ்க்கை தரும் சாபம் அல்ல, அது உன்னை வலிமையாக்கும் பயிற்சி. நெருப்பில் எரியாமல் தங்கம் பிரகாசிக்காது. அப்படியே வலியை அனுபவிக்காமல் மனிதன் முதிர்ச்சி அடைய மாட்டான். குழந்தையே, உன்னை அவமானப்படுத்தியவர்களை வெறுக்காதே. ஏனென்றால் அவர்கள்தான் நீ உயர வேண்டும் என்ற தீயை உன் உள்ளத்தில் ஏற்றினார்கள். உன்னை விட்டு சென்றவர்களை சாபமிடாதே. ஏனென்றால் அவர்கள் காலி செய்த இடத்தில்தான் நல்ல மனிதர்கள் வரப்போகிறார்கள். ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் சில நேரங்களில் தோற்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் வீணாக மாட்டான். அவன் சிரிப்பு யாரோ ஒருவரின் உயிரை காப்பாற்றும், அவன் வார்த்தை யாரோ ஒருவரின் இருளை அகற்றும். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் மனிதர்களிடம் அன்பாக நடந்து கொள். உன் குரலில் கருணை இருக்கட்டும், உன் வார்த்தையில் மரியாதை இருக்கட்டும், உன் இதயத்தில் பொறுமை இருக்கட்டும். ஏனென்றால் அழகு முகத்தில் இல்லை, மனிதன் நடத்தையில் இருக்கிறது. குழந்தையே, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் 3 விஷயங்களை மறந்துவிடு. உன்னை காயப்படுத்தியவர்களை, உன்னை விட்டு சென்றவர்களை, நீ தோற்ற தருணங்களை. 3 விஷயங்களை மட்டும் நினைவில் வை. ஒன்று இறைவன், இன்னொன்று உன் முயற்சி, இன்னொன்று உன் நம்பிக்கை. இந்த 3ம் இருந்தால் உன் வாழ்க்கையை யாராலும் தோற்கடிக்க முடியாது. இன்று உன் வயதை தொடும் இந்த நொடியில் நீ கடந்த கண்ணீரையும் பார்க்கிறேன், நீ மறைத்த வலியையும் பார்க்கிறேன், நீ அழுத இரவுகளையும் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உன் எதிர்காலத்தில் வரும் வெளிச்சத்தையும் நான் பார்க்கிறேன் குழந்தையே. ஒரு நாள் உன் வாழ்க்கை மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மாறும். ஒரு நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டவன் இப்படி சிரிக்கிறானே என்று உலகமே வியக்கும். உன் கண்ணீரை நான் வீணாக்க மாட்டேன், உன் வாழ்க்கையை நான் இருளில் விட மாட்டேன். நீ நடந்த பாதையை ஒரு நாள் பூக்கள் நிறைந்த பாதையாக மாற்றுவேன். குழந்தையே, உன் வயதை தொட்ட இந்த நொடி உன் வாழ்க்கை முழுவதும் என் கண்முன் திறக்கும் ஒரு புத்தகம். சிறு வயதில் நீ அன்பாய் இருந்தாய், அன்பு உனக்கு காயமாக திரும்பியது. அதன் பிறகு உன் இதயம் மெல்ல மௌனத்தை பழகியது. வானத்தில் இருக்கும் நட்சத்திரங்கள் கூட இருளில்தான் பிரகாசிக்கின்றது. வாழ்க்கையின் இருள் கூட உன் ஒளியை உருவாக்கத்தான். குழந்தையே, நீ சந்திக்கும் போராட்டங்கள் எல்லாம் உன்னை உயரத்தில் வாழ வைக்கத்தான். கடலில் ஓடும் கப்பல் அமைதியான நீரில் மட்டுமே இருந்தால் அதற்கு வலிமை வராது. புயலை சந்தித்தால்தான் அது உறுதியை கற்றுக்கொள்கிறது. அப்படிதான் உன் வாழ்க்கை உனக்கு அடித்த ஒவ்வொரு அலைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. உன்னை உதாசீனம் செய்தவர்களை பார்த்து உன் மதிப்பை நீ குறைத்து கொள்ளாதே. மண் கீழே இருக்கும் வைரத்தை அனைவரும் முதலில் கல்லென்றுதான் நினைப்பார்கள். ஆனால் அது பிரகாசிக்க ஆரம்பித்ததும் உலகமே அதற்காக போட்டி போடும். நீ எவ்வளவு உயர்ந்தாலும் மனிதர்களில் மென்மையாக நட. மலர் உயரத்தில் இருந்தாலும் அது வாசனையை கீழேதான் தருகிறது. அப்படிதான் உன் உயரம் மற்றவர்களை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். மிக பெரிய அளவில் நீ முன்னேற்றத்தை சந்திப்பாய். உன் வாழ்க்கை, உன்னுடைய எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. வெற்றி நிச்சயம்.